மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. ஈரோட்டில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சரான இபிஎஸ் அவர்களும் மற்றும் உங்களுடைய தேசிய தலைவர்கள் நிதின் நபீன் அவர்கள் சாத்தூருக்கு வந்திருந்தார்கள். நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெறுகிற பிரம்மாண்டமான கூட்டத்தில் அவர்கள் பேசுகிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பால் நாகர்கோவிலில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்தினார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய எழுச்சியானது மிக பிரம்மாண்டமான முறையில், எதையும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய எழுச்சி அந்த ஒவ்வொருடைய முகங்களிலும் பார்க்க முடிந்தது. அதுமாதிரி 19ஆம் தேதி நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் நமது மொடக்குறிச்சி தொகுதியில் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார்கள். சிவகிரி பகுதியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் நடைபெறுகிற கஞ்சா போதைப்பொருள் பழக்கங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான பெண்கள் அல்ல, அனைத்து பெண்களுமே விரும்புகிறார்கள். நேற்று சாத்தூரிலே பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒரு பெண் சொல்கிறார், ஐயா எங்களுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், இந்த கஞ்சாவையும் இந்த டாஸ்மாக் கடை நிப்பாட்டினாலே போதும் அப்படிங்கிறாங்க. இது நடந்த உண்மை விஷயம். இது பெண்களுக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால தான் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பாராளுமன்றத்திலேயே அவர்களுக்காக இடத்துக்கு ஒதுக்குவதற்காக ஒரு வரைமுறை திட்டத்தை நமது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான மத்திய அரசு அது ஏற்பாடு செய்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒரே எதிர்ப்பு போராட்டம். இந்த 5 வருஷமும் அவர் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் ஏற்படலை. தன்னுடைய மக்கள் வசதி ஒரு பக்கம், அப்புறம் எந்த காரியத்தை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி, இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா மாநிலங்களும் சீராக கூட்டப்படுகிறது. அவர் நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும் அப்படின்லாம் சொன்னால் அப்போ அவங்க என்ன பழையபடி ரவுடிசம் பண்ண போகிறாங்களா? ஏற்கனவே எங்களுடைய தொல்லை தாங்க முடியல, டாஸ்மாகும் கஞ்சாவும் அது பயன்படுத்துறதும் எல்லாம் பண்ணுறதுமே எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆக இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. உலகம் பூரா இன்னைக்கு போர் நடக்குது. ஈரான், ஈராக் எல்லாம், அமெரிக்கா, இஸ்ரேல் இன்னைக்கு போர் நடக்குது. ஆனால் இந்தியா மட்டும் இன்னைக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கு. வளைகுடா பகுதியில் வேற எந்த நாட்டு கப்பலும் அனுமதி இல்லை, ஆனால் இந்தியா கப்பலுக்கு அனுமதி. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஏதோ எழுதியிருந்தார், ட்விட்டரில் பார்த்தேன்னா. ஆக ஈரான் நாட்டுக்கு மேலே அங்கே ஒரு விமானம் பறந்துட்டுருக்கு. அப்போ ரேடாரில் செக் பண்ணி பார்த்தா அது ஏர் இந்தியா விமானம், வேறு எந்த விமானம் பறக்காது எந்த நாட்டின் மீது. அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு தலைவரை, ஒரு பாரத பிரதமரை நம்ம பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்று மக்களுக்கு கொடுப்பது தான் ஒரு மக்களாட்சி தத்துவத்தினுடைய முதலமைச்சருக்கு கடமை. இப்பொழுது போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி. இதில் யார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியாக வரக்கூடியவங்க தான் அதை பற்றி நாங்கள் தான் கவலைப்படணும். ஆளுங்கட்சியாக வரக்கூட முடியாதவங்க எது வேணாலும் சொல்லலாம்.